शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। ज्ञातेति तावति ततोऽनतिरिक्तरूपे प्रज्ञानस्फुरणमस्फुरणं च दृष्टम् दूरस्थयोर्मनु वनस्पतिवस्तुनोस्तद्भेदोऽपि न भेदो न दृष्टिविषयोगते नः इवरोड अवतारी கொடுக்கிறார். तदेवम् अधिष्ठान अध्यस्यमानयोर् एकेन्द्रियग्राह्यत्व नियमं पराधृत्य अधिष्ठानस्य गृह्यमाण सामान्यांश अगृह्यमाण विशेषांश वत्वदर्शनाद् अन्यत्र आत्मनिक अंशाभावान्न तस्य अध्यासाधिष्ठानता इति चौद्यं परिहर्तुम् अधिष्ठानत्वे अंशवत्वम् अप्रयोजकम् किन्तु भासमानस्वरूप अनतिरिक्तस्यैव अभासमानत्वम् इत्यत्र उदाहरणमाह. तदेवम् अधिष्ठान अध्यस्यमानयोर् एकेन्द्रियग्राह्यत्व नियमं पराकृत्य இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கார்? அதிஷ்டானத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஏகேந்திரிய கிராஹ்யத்துவம் வேணும் என்ற நியமம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கார். என்ன அர்த்தம்? ஒரு இந்திரியத்துக்கே விஷயமாகணும் என்ற நியமம் இல்லை. அதிஷ்டானம் எந்த இந்திரியத்துக்கு விஷயமோ ஆரோக்கியமும் அதே இந்திரியத்துக்கு விஷயம் அப்படிதான் இருக்கணும் என்ற நியமம் கிடையாது. மனோவகம்யே அபரோக்ஷதாபலா ததா அம்பரே ரூபமுபோலிகன் பிரம. ஆகாசம் மனோவகம்ய மனசுக்கு விஷயம். ஆனால் ஆகாசத்துல ஆரோபிக்கப்பட்டது எது? ரூபம். அது கண்ணுக்கு விஷயம். நீல ரூபம் அந்த மாதிரி. அப்ப அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய ஆகாசம் மனோ விஷயமா இருக்கு. ஆனால் அந்த ஆகாசத்துல ஆரோபிதமா இருக்கக்கூடிய ரூபம் கண்ணுக்கு விஷயமா இருக்கு. இதனால என்ன தெரிகிறது? இது ரெண்டும் ஒரே இந்திரியத்துக்கு தான் விஷயமா இருக்கணும் என்ற நியமம் கிடையாதுன்னு தெரியுது. அவ்வளவுதான். நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? கண்ணால சுத்தியே பார்க்கும்பொழுது கண்ணால வெள்ளத்தே தெரியாது. ரெண்டும் ஒரே இந்திரியத்துக்கு விஷயமா இருக்கணும் இப்படி நமக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கு. அது தப்பு. அப்படி கிடையாது. அதனால என்ன என்னன்னா ஒண்ணும் இல்ல. அதிஷ்டானம் பாசிக்கணும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு இந்திரியத்தினால பாசிக்கணும். ஏதோ ஒரு இந்திரியத்தினால பாசிக்கணும்ன்றதும் இல்லை. பாசிக்கணும், அவ்வளவுதான். அதிஷ்டானம் தெரியாமல், அதிஷ்டானத்தினுடைய பிரகாசம் இல்லாமல் ஆரோகம் நடக்காது. அவ்வளவுதான் நியமம் இருக்கே. வேற எந்த விதமான நியமங்களும் கிடையாது. சொப்னத்துல அதிஷ்டானம் சாட்சி. அது இந்திரியத்துக்கு எந்த இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை. ஆனா சொப்பிரகாசமா பிரகாசிக்கிறது. அதனால எதெல்லாமோ சொப்னத்துல தெரிகிறது. அதனால் ததேவம் அதிஷ்டான அத்தியஸ்யமானயோர் ஏகேந்திரிய கிராஹ்யத்துவ நியமம் பராகிருத்யா. அந்த நியமம் இல்லைன்னு சொல்லி அதிஷ்டானத்திய கிரஹ்யமான சாமானியாம்ச அதிருஷ்யமான விசேஷாம்சவத்வ தரிசனா. அடுத்த நியமம். இந்த மாதிரி ஒரு நியமம் இருக்கான்னு இனிமே பரீட்சை பண்ண போறோம். கிடையாதுன்னு சொல்லணும் சொல்றதுக்காக. என்ன நியமம்? எங்க ஆரோபம் நடக்கிறதோ அத்தியாசம் நடக்கிறதோ அந்த ரெண்டு வேணும். ஒன்னு அகிருஷ்யமான விசேஷாம்சம், அதிஷ்டானத்தை கிரஹ்யமான சாமானியாம்சவத்துவம், அகிருஷ்யமான விசேஷாம்சவத்துவம். என்ன அர்த்தம்? அதிஷ்டானத்துல ரெண்டு அம்சங்கள் இருக்கணும். அதிஷ்டானம் எதை சொல்றியோ அதுல ரெண்டு அம்சங்கள் இருக்கணும். ஒன்னு சாமானிய அம்சம், இன்னொன்னு விசேஷாம்சம். அதுல சாமானிய அம்சம் தெரியணும், தெரியும்படியா இருக்கணும். விசேஷாம்சம் தெரியாம இருக்கணும்.
இந்த மாதிரி ரெண்டு அம்சங்கள் இருந்தால்தான் அத்தியாசம் நடக்கும். எல்லா இடத்திலும் நம்ம சுத்திரதா அத்தியாசம் ஐடியல் அத்தியாசம். ஐடியல் இல்லை, அது பூர்வபக்ஷிக்கு ஐடியல். அது மட்டும் இல்லை, அது மட்டும் பார்த்து கேட்கக்கூடாது. ஆனால் அது வச்சுட்டு கேட்கலாம், சாதாரணமா கேள்வியோ இருக்காது. அந்த மாதிரி பல அத்தியாசங்கள் சாதாரணமா ஃபெமிலியரா இருக்கக்கூடிய அத்தியாசங்களை பார்த்தா அப்படி தெரியுது. இதம்னு தெரியறது, சுத்தின்னு தெரியறது இல்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப கிரகியமான சாமானிய அம்சம், கிரகியமானம் அர்த்தம் கிரகிக்கக்கூடியது, தெரியக்கூடியது, இதம்னு தெரியறது. அதனால இதம்னு ஒரு அம்சம் இருக்கு. அப்புறம் சுத்தின்னு இன்னொரு அம்சம் இருக்கு, அது தெரியறது இல்லை. இப்படி ரெண்டு விதமான அம்சங்கள் இருக்கணும், அப்பதான் அத்தியாசம் நடக்கும். சரி இருக்கட்டுமே சொன்னா முடியாது. ஆத்மனோ நிரம்சத்துவா, ஆத்மா நிரம்சா, அம்சம் ஒன்றும் கிடையாதுன்னு உங்களுடைய பட்சம். அப்படின்னா அத்தியாசம் நடக்காது. இப்ப பாருங்க, நமக்கு ஆத்மாவில் அனாத்மாத்தியாசம் நடக்கிறதுன்னு சொல்றதுக்கு வெளியானம். அதனால அதுக்காக என்ன வேணும்? அஜ்ஞானம் ஒண்ணு இருக்க சொல்லணும், சந்தேகம் இல்லை. அஜ்ஞானம் இல்லாமல் அத்தியாசம் நடக்காது. அத்தியாசம் இருக்கா இல்லையா என்ன இது இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பிரபஞ்சம் தெரியறதுங்கிறதுனால மட்டும் இல்ல, தெரியறதுனால மட்டும் கவலை இல்லை, ஜீவன் முக்தாவுக்கும் தெரியும். ஆனால் விஷய சம்பந்தத்தினால சுகமோ துக்கமோ ஏதாவது ஒன்று வருது. அப்படி வர மாதிரி இருக்குன்னா இன்னும் மோட்சம் ஆகலன்னு தெரிஞ்சுக்கலாம். இருக்கு நிறைய இந்த மாதிரி இருக்கு, பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. இது தெரிஞ்சாலும் அப்படியே இருக்கு. அப்ப தெரிஞ்சாலும் ஏதோ ஒன்று தெரியாம ஏதோ ஒன்று பாக்கி இருக்குன்னு தெரியுது இல்லையா? அங்கதான் அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லணும். பல விஷயங்கள் தெரியுது, இருந்தா கூட ஏதோ ஒன்று தெரியாம இருக்கு. எவ்வளவு படிச்சாலும் ஏதோ ஒன்று பாக்கி இருக்கு. ஆனால் இதுக்கு என்ன பாக்கி இருக்குன்னு தாராளமா சொல்லலாம். ஆனால் அது எங்க அந்த அஜ்ஞானம் போய் எங்க நிற்கிறதுன்னு சொல்றதுக்கு டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அதுதான் கேட்கிறேன், எந்த எந்த அம்சங்கள் இருக்கா ஆத்மாவுக்கிட்ட இப்படி இப்படி பிரிச்சு வைக்கிறது இருக்கு, அது செப்பரேஷன்ஸ் இருக்கா? நிரம்சம் நிரம்சம் தானே, நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அதோட இருக்கு. அஜ்ஞானம் தான், அஜ்ஞானம் இல்லாமல் நிரஞ்சனம். இப்போ ஆத்மாவில இப்படி எது தெரியாம இருக்கு, எது தெரியாம இருக்கோ அங்கே அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லலாம். எது தெரியாம இருக்கு? ஆத்மஸ்வரூபம். ஆத்மாவே தெரியலன்னு சொல்ல முடியாது. ஆத்மாவே தெரியலன்னா என்ன அர்த்தம் வரும்? ஆத்மா ந பாசதே, உடனே சொல்ல முடியாது. ஏன்னா ஆத்மா தெரியாதுன்னு சொன்னால் என்ன, ஆத்மா ந பாசதேன்னு அர்த்தமா? அதேபடி சத்திய பாசா சர்வவிதம் விபாதி, அது பாதிக்கிறதுனால தானே உலகம் பாதிக்கிறது. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின். ஆனால் எத்தனை தடவை சொன்னாலும் அது திருப்பி அந்த கவலை வந்துட்டே இருக்கும். எப்படி அதுக்கு பதில் கொடுக்கணும், டைரக்டா பதில் கொடுக்கணும் நமக்கு தெரியாம இருக்கும். இந்த விஷயம் நீங்க முதல் கேட்கறது இல்லை, பிரசித்தமான விஷயம். ஆனால் திருப்பி திருப்பி அந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாமவே இருக்கும். ஏன்னா அதனுடைய சுபாவம் அப்படி இருக்கு. மனநம் பண்ணிட்டே இருக்கணும், அப்படிதான். அப்போ இப்ப பாருங்க, இப்போ ஒரு திருப்பி ஒரு மனநம் ஆரம்பிக்கலாம். எந்த அம்சம் தெரியாம இருக்கு? ஆத்மா நதான். இவர் சொல்ற மாதிரி ஆத்மா நஜானாமி சொல்லலாம். ஆனா ஆத்மா நஜானாமி என்றதுக்கு என்ன அர்த்தம்? திருப்பி கேட்கணும். ஆத்மாவே தெரியலே சொல்லலாம். ஆத்மாவே தெரியலே சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஆத்மாவா தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஆத்மா நபாசதேச்சு அர்த்தவா? ஆத்மா நபாசதேச்சு பிரபஞ்சத்தியாபி பிரதீதம் நத்தியா, பிரபஞ்சத்துக்கும் பிரபஞ்சம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். நம்ம ஆத்மா பாசதேன்னு சொல்லலாம். இப்ப குழப்பமா போயிடும். பாசதே இத்துக்கே கோர்த்தா. அப்ப ஒருத்தர் சொல்லுவார், பாசதே இத்துக்கே ததம்சேன பாசதே ஆனந்த அம்சேன ந பாசதே. இப்படி சொல்லி கொடுக்க முடியுமா?
சதம்சேன ஆத்மாவுக்கு சது சித்த ஆனந்தம்னு 3 ஸ்வரூபம் இருக்கு. அதுல சத்ஸ்வரூபேண பாசதே ஆனந்த ஸ்வரூபேண நபாசதே. சத்து என்ற ஸ்வரூபத்தோட ஆத்மா தெரிகிறது, ஆனா ஆனந்த ஸ்வரூபமா தெரியறது இல்லை. அதனால நமக்கு துக்கங்கள் ஏற்படுறது. இது சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் திருப்பி என்ன கேள்வி வரும்? ஆமா, ஒரு கேள்வி. ஆனந்தம் தெரியாம இல்லை, ஆனந்தம் தெரியறது இல்லைன்னால் வாழ்க்கையே முடியாது. ஆனந்தம் தெரியாம இல்லை, ஆனந்தமும் தெரியறது. ஏன்னா அது விஷயத்திலிருந்து வர்ற மாதிரி ஒரு பிரம இருந்தா கூட தெரியறது இல்லையா? ஏதோ விதமா தெரியுது. சுசுப்தியில தெரியுது, ஜாகிரத அவஸ்தையில விஷயங்கள் இருந்து வர்ற மாதிரி தெரியுது, சுசுப்தி அவஸ்தையில விஷயங்கள் இல்லாத கூட தெரியுது. அப்ப ஆனந்த அம்சம் தெரியவில்லை சொல்ல முடியாது. சதம்சம் தெரியறதுன்னு சொல்லிதான் ஆகணும். ஏன்னா சத்ரூபேண பிரம்மா சர்வேந்திரிய கிராஹ்யம். தெரியுமா? ஒருத்தர் கேட்கறத வச்சுக்கோங்க. இப்போ ஆத்மா இந்திரியத்தினால கண்ணால பார்க்க முடியுமா? பார்க்க முடியும் சொல்லணும். சது இது திரஷ்டும் சக்தி. அதான் ஆத்மா தானே. புஸ்தகம் சது, அதுல அந்த எந்த வஸ்துவிலும் ஒரு விசேஷணமா சது தெரியுது, அதம்சம் தெரியுது. இந்த சது என்றது ஆத்மஸ்வரூபம் நம்ம ஒத்துருக்கோம். இந்த சதம்சத்தை தெரியறதுக்கு எல்லா துவாரங்களும் கரெக்ட். கண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, செவியா இருந்தாலும் எதா இருந்தாலும் எல்லா இந்திரியத்தினாலையும் எல்லா பிரமாணத்தினாலையும் பிரதிபோத விதிதம் மதம். எல்லா ஞானத்திலும் அது விஷயம். அது இல்லாமல் ஒரு ஞானம் இருக்க முடியாது. அதனால இப்போ என்னாச்சு? சத்து தெரியுது, சித்து தெரியுது, ஆனந்தமும் தெரியுது. ஆனந்தமும் தெரியறதா? தெரியாது. ஆனந்தமும் தெரிகிறது, சத்ரூபேண தெரியறது. அசந்திகமா சொல்லணும். சத்ரூபேண தெரியாமல் சத்து இதம் சது இருக்கு ஒரு பிரதிதி இல்லாம போயிடும். இருக்குன்னு தெரியாம போயிடும். இருக்குன்னு தெரியறதா சத்ரூபம் தெரியறது. அது எல்லா இந்திரியத்தினாலையும் தெரியுது. அப்ப அதே தொடர முடியாது, அங்க ஒன்றும் பண்ண முடியாது. அங்க அஜ்ஞானமே இருக்க முடியாது. சத்ரூபத்துல அஜ்ஞானமே இருக்க முடியாது. அது விட்டுணும். சித்ரூபத்திலும் முடியாது. இப்ப ஆனந்த ரூபத்தை வச்சுதான் ஏதாவது பண்ணலாம். பரவா இப்படி நிக்கிறது நம்மளுடைய விசார் இந்த வரைக்கும் வந்துருக்கு. கரெக்டா போட்டு இல்லையா? ஆனந்த ரூபத்தை வச்சுட்டு ஏதாவது பண்ணலாம். இப்ப முதல் அவன் கேட்டுருவா, இந்த மாதிரி 3 செப்பரேஷன்ஸ் இருக்கா? சத்ரூபம், சித்ரூபம், ஆனந்த ரூபம், இப்படி ஆத்மா 3 விதமா பிரிக்க முடியுமா? அவன் கேட்கலாம். அது அந்த கேள்வி ரொம்ப கவனிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வாஸ்தவிக பேதம் ஒன்றும் சொல்ல போறதில்லை. இது ஒரு கால்பனிக பேதம் தான். அதனால ஒரு பேச்சுக்காக சொல்றது அவர்தான். ரொம்ப அதுல ஈடுபாடு இல்லை. அது 3 ஆத்மாவுக்கு 3 ஸ்வரூபம்னா தனித்தனி 3 ஸ்வரூபம் அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் அத்தியந்தாதீனமா இருந்தாலும் நம்மளுடைய ஒரு பேச்சுக்காக இல்லைன்னு ஒன்றும் சொல்ல முடியாது போகுது. அதனால இது புரிய வைக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக சொல்றது அவங்க. அதனால அது பரவாயில்ல. சரி, அப்போ ஒரு கல்பித பேதத்தை வச்சுங்க. இப்ப பேசும்பொழுது ஆனந்த அம்சம் ஒண்ணு இருக்கு, அது அங்க போய் ஏதாவது பண்ணலாம். அப்போ பெரியவாள் சொல்லுவா, அகண்டானந்தாம்சோ நஸ்புரதி. ஆனந்தாம்ச ஸ்புரதி, ஆனா அகண்டமா தெரியறதில்லை. அதனால அங்கதான் அஜ்ஞானம் போய் நிக்கிறது. அஜ்ஞானம் ஆத்மாவுக்கிட்ட இருக்குன்னா அந்த ஆனந்த அம்சத்துல இருக்கு. அந்த ஆனந்த அம்சம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகிறது. ஆனா அகண்டானந்த ஸ்புரணம் சம்சார தசாயாம் நாஸ்தி. அதனால என்ன வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெளியில் வருது. கொஞ்சம் வெளியில் வரும்போது என்ன நமக்கு ஒரு கவலைன்னா இதோட மேல இருக்கும் ஒரு எண்ணம் வரும். இதோட ஒரு பெட்டரான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுக்கு வழி இருக்குன்னு தோணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டா, இந்த கொஞ்சமாவது கிடைக்கிறது எப்படி? ஏதோ ஒரு விஷயத்தினால தானே. அதோட உத்கிருஷ்டமான விஷயம் கிடைச்சா இன்னும் பெட்டரா கிடைக்கணும். இதுதான் நம்மளோட லௌகிக லாஜிக்.
லௌகிக லோஜிக்னா இப்படிதான் போயிட்டு இருக்கும். கொஞ்சமாவது உனக்கு ஆனந்தம் கிடைச்சதுன்னா எதனால? இந்த ஒரு விஷயம் கிடைச்சதுனால. இப்ப அந்த விஷயத்துக்கு அவ்வளவுதான் சாமர்த்தியம் இருக்கு. ஆத்மஸ்வரூபத்தை கொஞ்சமா ஆனந்தத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கு. இன்னும் இதோட பெட்டரா ஒரு உத்கிருஷ்டமான ஒரு விஷயம் கிடைச்சால் இன்னும் கொஞ்சம் ஆனந்தம் கிடைக்கலாம் என்ற எண்ணத்தினால அந்த விஷயம் எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், இந்த ஒரு அன்வேஷனம் வருது. இப்படி போயிட்டு இருக்கும் சொல்லணும். இது கிடைச்சாலும் அதோட மேல இன்னும் கொஞ்சம் இருக்கும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அகிருதார்த்ததா பவதி, கிருதார்த்ததா இல்லாம இருக்கும். இது ஒரு சம்சாரத்தினுடைய ஒரு சுபாவம் நம்மளால சொல்ல முடியும். இதனால என்ன வந்தது? இப்படி சொல்லலாம் இல்லையா? அகண்ட ஆனந்தோ நஸ்புரதி. அப்ப அஜ்ஞானம் எங்க இருக்கு? அகண்டானந்தத்தில் இருக்கு. ஆனந்தத்திலும் சொல்லக்கூடாது. ஆனந்தமா தெரியணும்னா அந்த விஷயம் ஆனந்த அம்சத்தில் அத்தியசிக்கணும். எந்த விஷயம் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தில் அத்தியஸ்தமா இருக்கோ அதுதான் சுகத்தை கொடுக்கும். இல்லைன்னா சுகத்தை கொடுக்காது. அப்போ சுகம் கிடைக்கிறது ஒரு விஷயத்தில் இருந்ததுன்னா அது ஆனந்த அம்சத்தில் அத்தியசிச்சிருக்குன்னு தெரிவிக்கணும். வேதாந்த விபாஷையில் ஒரு கேள்வி வந்தது. அப்படின்னா பிரம்மணா சர்வம் பிரம்மணி ஆனந்தாம்சே அத்தியஸ்தம் இது எது உச்சியதே சரி துக்கமபி ஆனந்தாம்சே அத்தியஸ்தம் இது வக்தவியம் சரி துக்கமபி மம அனுகூலம் இது பிரதீயேதா ஒரு கேள்வி. புரியுதா? துக்கத்துக்கும் ஆனந்தாம்சத்துல அத்தியாசம் சொல்லி ஆனந்தம் வரும். இப்படி இருந்தால் துக்கமும் எனக்கு அனுகூலம் என்ன ஏன் வரல ஒரு கேள்வி. அதுக்கு பதில் கொடுத்திருக்கார். அப்படி நியமம் இல்லை. உனக்கு எது ஆனந்தமா தெரியறதோ, எது அனுகூலமா தெரியறதோ, ஆனந்தமா தெரியுதுன்னா அனுகூலமா தெரியுதுன்னு அர்த்தம். அனுகூலமா தெரியுது. எது அனுகூலமா தெரியுதோ அது ஆனந்த அம்சத்துல அத்தியஸ்தமா இருக்கு. துக்கம் எனக்கு அனுகூலமா தெரியல. துக்கம் வந்தா வேண்டாம் தான் நமக்கு வருது, வேணும்னு வரதில்லை. அதனால துக்கம் வந்து ஆனந்த அம்சம் நான் அத்தியஸ்தம், அவ்வளவுதான். என்ன நிமித்தா ஆரோபானுசாரேன நிமித்தானுசரணம் நிமித்தமஸ்தி ஆரோபா ஒரு நியாயம். ஆரோபம் இருக்குன்னா ஆரோபத்துக்கு என்ன நிமித்தம்னு பார்க்கலாம். நிமித்தம் இருக்கே ஏன் ஆரோபம் வரலன்னு கேட்கக்கூடாது. இப்போ ஒரு மந்தாங்க இருட்டா இருந்தது, கயிறு வழியில் இருந்தது, ஏன் சர்வபுரம் வரல, எனக்கு வந்தது உனக்கு ஏன் வரல கேட்க முடியுமா? வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம், அவ்வளவுதான். ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. அதனால சுகம் துக்கம் வந்த ஆத்மாவனுடைய ஆனந்தாம்சத்தில் அத்தியஸ்தம் இல்லை. அதனால துக்கம் அனுகூலமா தெரியல. அப்ப எங்கே அத்தியாசம்? துக்கத்துக்கு சத்ரூபத்தில் அத்தியாசம். அதனால இருக்குன்னு தெரியறது, இருக்குன்னு தெரியறது. அதனால ரெண்டு அம்சம் கிடைச்சு சத்ரூபத்திலும் சித்ரூபத்திலும் அத்தியாசம் இருக்கு. இருக்குன்னு தெரியறது இல்லையா? எதா இருந்தாலும் தெரியறதுன்னா என்ன? சித் விஷயம் அர்த்தம். சத்துனா என்ன அர்த்தம்? சத்ரூபத்துல அத்தியாசம். சத்ரூபத்திலும் சித்ரூபத்திலும் அத்தியாசம் இருக்கு. துக்கம் இருக்குன்னு தெரியறது, ஆனா எனக்கு வேணும்னு தெரியல, அனுகூலமா தெரியல. இந்த புஸ்தகம் வந்து இருக்குன்னு தெரியறது, எனக்கு அனுகூலமாகவும் தெரியுது. இதன் புஸ்தகம் நம்ம இஷ்டம் ஒரு அனுபவம் இருக்கு. அதனால இது வந்து ஆனந்தாம்சத்திலும் அத்தியஸ்தமா இருக்கு. இப்படி அதை பதில் கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆனந்த அம்சத்தை வச்சுட்டுதான் ஏதாவது நமக்கு ஒரு பிரக்கிரியை சரிப்படுத்தணும். அஜ்ஞானம் எங்க இருக்குன்னு கேட்டா ஆத்மாவில் இருக்கு. ஆத்மாவில் எங்க இருக்கு? ஆத்மாவில் கம்ப்ளீட்டாக இருக்குன்னா ஆத்மா பாதிக்க மாட்டான். அப்படி இருந்தா ஜெகத்தே தெரியாம போயிடும். அதனால ஆனந்த அம்சத்துல இருக்க சொல்லணும். ஆனந்த அம்சத்திலும் அகண்ட ஆனந்தம் நமக்கு தெரியாம இருக்கு. சம்சார திசையில எது தெரியாம இருக்குன்னா அகண்ட ஆனந்தமா ஆத்மாவே தெரியலை. ஒரே பதில் சொல்லணும், முடிஞ்சு போச்சு. எது நமக்கு தெரியாதுன்னா ஆத்மானம் ஜானான்னு சொல்லக்கூடாது, ஆத்மாவே தெரியலை சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அகண்டானந்த ஸ்வரூபம் நஜானாமி, அவ்வளவுதான் எனக்கு கவலை இருக்கு, பாக்கி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா அகண்டானந்த ஸ்வரூபம் நஜானாமி, அதுவும் இன்னும் கொஞ்சம் போனோம். அகண்டானந்த ஸ்வரூபம் அங்க இருக்குன்னு தெரியும், புத்தகம் படிச்சு தெரியும், அது பிரகாசிக்கலை, அது இன்னும் பிரகாசிக்கல. ஏன்னா அகண்டானந்தம் என்ன அர்த்தம்? என்ன அகண்டானந்தம் புத்தா ஒண்ணு இருக்கா? அது ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தர்மமா? அப்படி ஒண்ணும் இல்லை. அஜ்ஞானம் இல்லாமல் ஆனந்தம் அர்த்தம்.
இது சுசுப்தியிலும் கிடைக்கல. தெரிவிக்க வேண்டிய விஷயம், இந்த அகண்ட ஆனந்தம் உங்களுக்கு சுசுப்தியிலும் கிடைக்கல, அஜ்ஞானம் இருக்கு. அப்ப அஜ்ஞானம் இல்லாமல் அது கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும். அது கிடைச்சாதான் நமக்கு மோட்சம். இது இந்த ஒரு விஷயம் கிளியரா மனசுல வச்சுக்கணும். திருப்பி திருப்பி அந்த அந்த சந்தேகப்படக்கூடாது. இந்த பிரக்கிரியை கரெக்டா வச்சுக்கணும். அகண்ட ஆனந்தம்னா புது ஒரு ஆனந்தம் இல்லை. அகண்டத்துவம் என்ன? அஜ்ஞான சம்பந்தம் இல்லாம இருக்கிறது தான் அகண்டத்துவம். அஜ்ஞான சம்பந்தம் இல்லாம கிடைக்கல. ஏதோ ஒரு அஜ்ஞானம். சுசுப்திக்கும் ஜாகிரத ஆனந்தத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டா, சுசுப்தியில அஜ்ஞானம் மட்டும்தான் இருக்கு, வேற கவலை இல்லை. ஜாகிரத காலத்துல அஜ்ஞானமும் இருக்கு, விஷய சம்பந்தமும் இருக்கு, அஜ்ஞான காரியங்களும் நிறைய தெரியுது. அதனால வெளியில ஆனந்தம் அனுபவிக்கும் பொழுது என்ன என்ன ஏற்படுறது? விஷயத்திலிருந்து வர்றது என்ற ஒரு எக்ஸ்ட்ரா பிரமம். ஆனந்தம் நான் அனுபவிச்சுருக்கேன் என்று மட்டும் இல்லை, இந்த விஷயம் மூலமா நான் ஆனந்தம் அனுபவிச்சுருக்கேன் என்ற ஒரு எண்ணம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அவ்வளவுதான். சுசுப்தியில அது கிடையாது. சுசுப்தியில அது கிடையாது. இந்த மாதிரி பிரமங்கள் கிடையாது. ஆனா அஜ்ஞானம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரமங்களும் இருக்கக்கூடாது, அஜ்ஞான சம்பந்தமும் இருக்கக்கூடாது. அப்படி அந்த ஆனந்தத்தை கிடைச்சால் அதுக்கு மோட்சம் பேரு. இதுக்கு அவித்யா நிவர்த்தி வேணும். இவ்வளவுதானே. இப்போ அந்த ஒரு பிரக்கிரியை ரொம்ப கஷ்டம் ஒண்ணும் இல்லை. இது திருப்பி திருப்பி குழப்பமா பண்ணாம இருந்தால் அது கஷ்டம் இல்லை. இவ்வளவுதான் விஷயம் இருக்கு. இப்போ இதுக்காக என்ன பண்ணணும்? ஆத்மாவுக்கிட்ட அம்சங்கள் இருக்கு. அம்சங்கள் எப்படி இருக்க முடியும்? ஒரு நிரம்சமா இருக்கக்கூடிய ஆத்மாவோட அம்சங்கள் எப்படி இருக்க முடியும் கேட்டா, முக்கியமான அம்சங்களை யாரும் சொல்லல. கல்பித அம்சம் தான் வேணும் நமக்கு. எல்லா அம்ச வேதங்களும் கல்பனையா சக்கியதையே வட்டும் முன்னாடி சொல்லியாச்சு இல்லையா? அவ்வளவுதான் வேணும். அத இப்ப நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் என்ற ஸ்ருதியில நிரஞ்சனமும் இருக்கு, அஜ்ஞானமும் கிடையாது. கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? வாஸ்தவமா கிடையாதுன்னு அர்த்தம். அஜ்ஞானத்தை ஆத்மாவோடு சம்பந்தப்படுத்தாத இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த விதமான ஒரு உபபத்தியும் கொடுக்க முடியாது. அஜ்ஞானம் இருக்கா இல்லையா கேட்டா என்ன ஒன்றும், எந்த கேள்விக்கும் நீங்க திருப்பி ஒரு அந்த கேட்கிறவனுடைய அபிப்பிராயம் பிரிஞ்சிக்காமல் பதில் கொடுக்க கூடாது, தப்ப போயிடும். ஆத்மாவுக்கிட்ட அஜ்ஞானம் இருக்கா இல்லையா? இருக்கு சொன்னா எப்படி? நிரஞ்சனம் தானே சொல்லி இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு வியவஸ்தை பண்ணணும் இல்லையா? கிம் ந பஷ்யசி சம்சாரம் தத்ரைவ அஜ்ஞான கல்பிதம் கேட்கிறார் வாசிக்கிறார். அக்ஷமா பவத கேயம் சாதகத்துவ பிரகல்பனே கிம் ந பஷ்யசி சம்சாரம் தத்ரைவ அஜ்ஞான கல்பிதம். என்ன உங்களுக்கு ஒரு அக்ஷமே? அக்ஷமேனால் இப்படியெல்லாம் பிரக்கிரியைகள் எல்லாம் கொண்டு வந்த குழப்பமா பண்ணி ஒண்ணுமே இல்லையே, அஜ்ஞானமே இல்லையே, அஜ்ஞானம் இல்லையே. மகான்கள் அப்படித்தானே சொல்றார். மகான்கள் சொல்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேற. பரமார்த்தமா அஜ்ஞானம் இல்லைன்றது நமக்கு சம்மதம் தான். வியாவகாரிகமா கூட அஜ்ஞானம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சக்கும் சம்சாரம் தான் பஷ்யசி. வெளியில் பார்த்தா ஒன்றும் தெரியறது இல்லையா? தெரியறதுன்னா எப்படி சொல்ல வேண்டாமா? அப்படி இருந்தா அந்த பிரக்கிரியைகள் எல்லாம் வரணும், பிரக்கிரியைகள் எல்லாம் வரணும். இதுக்குள்ள போய் படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது கண்ணு மூடி இருக்காக்குறதுன்னு சொல்றது இல்லையா? அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கிரமமா வந்துதான் ஆகணும். அஜ்ஞானம் இருக்குன்னா அவ்வளவுதான் அர்த்தம். பாரமார்த்திகமா இருக்குன்னா யாரும் சொல்லல. இப்போ மேற்கொண்ட ஸ்லோகங்கள் மூலமா என்ன சொல்ல போறார்? இந்த அம்சபேத வியவஸ்தை எல்லாம் பண்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒரே வஸ்துவை வச்சுட்டு அதுக்கு ஒரு 3-4 உதாரணங்கள் கொடுக்குற அவ்வளவுதான். நான் இது சொல்லாமல் அது ஸ்லோகத்துக்கு வந்தா ரொம்ப ஏதோ ஒரு வேற விதமா ஒரு சொன்னேன். ஞாபேபி தாவதி தபோனதே ரூபேபி அஜ்ஞானத ஸ்புரணம் அஸ்புரணம் திருஷ்டம். ஒரே வஸ்துவில ஸ்புரணம் அஸ்புரணம் ரெண்டும் நடக்கலாம். சாமான்யம் உங்களுக்கு என்ன வேணும்? சாமான்யாம்சேன ஸ்புரணம் விசேஷாம்சேன அஸ்புரணம். இந்த சாமான்யாம்சம் விசேஷாம்சம் இது ரெண்டும் ஒண்ணுதான். இந்த மாதிரி ஒரு ஸ்திதி வேணும். சாமான்யாம்சம் விசேஷாம்சம் என்றது ரெண்டும் கேவலம் ஒரு வார்த்தை மட்டும்தான். சாமான்யாம்சம் விசேஷாம்சம் ரெண்டும் ஒண்ணுதான்.
அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா? இருக்குன்னு சொல்றேன். ஞாதேபி தாவதி ததோ அனதிரிக்த ரூபே அஜ்ஞானத புரணம் அப்புரணஞ்ச திருஷ்டம். வணக்கம். ஒரு வஸ்து தெரியறது ஆனா தெரியாம இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஞாதேபி அப்புரணம். இயம் சுக்தின்னு சொல்றது சாமானிய ஞானம் இல்லை, அது விசேஷ ஞானம். சுக்தின்னு தெரியறது இல்லையா? எதை ஆரோபம் பண்றதோ அது ஆரோக்கியம், ரஜதம். உண்மையா எது இல்லையோ அங்க அது ஆரோக்கியம். உண்மையா இருக்கிறது அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானத்தினுடைய ரெண்டு சுரூபம், ஒன்னு சாமானிய சுரூபம், இன்னொன்னு விசேஷ சுரூபம். அந்த பிரமை நடக்கும் பொழுது சாமானிய சுரூபம் தான் தெரியறது, விசேஷ சுரூபம் தெரியவில்லை. ஆமா, அதிஷ்டானத்தையும் ரெண்டா பிரிக்கிறது. அதிஷ்டானம் ஆதாரம். தெரியாம இருக்கிறது ரூபத்தோட அதிஷ்டானம் சொல்றது, தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடியது ஆதாரம். அப்படிதான் இருக்கு. இது ஒண்ணுதான் சொல்லணும். ஒரே வஸ்துவே தெரியறது தெரியாம இருக்கு, அது எப்படின்னு சொல்லணும். அதுக்காக உதாரணங்கள் கொடுத்துருக்க. ஞாதேபி தாவதி ததோ அனதிரிக்த ரூபே அபி ததா அனதிரிக்த ரூபே அபி. அதிரிக்தம்னா வேற அர்த்தம், அனதிரிக்தம்னா வேற இல்லாத அர்த்தம். அனதிரிக்த ரூபே ஞாதே அபி அஜ்ஞானத புரணம் அஸ்புரணஞ்ச திருஷ்டம். ஒரே வஸ்துல ஒரு சுரூபம் தெரிகிறது, இன்னொரு சுரூபம் தெரியாம இருக்கு. இந்த தெரியக்கூடிய சுரூபமும் தெரியாம இருக்கக்கூடிய சுரூபமும் வேற வேற இல்லை. இப்படி இருக்க முடியுமா? முடியும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒரே வஸ்துவில ஒரு சுரூபம் தெரியறது, இன்னொரு சுரூபம் தெரியறது இல்லை. உங்களுக்கு தெரியக்கூடிய சுரூபமும் தெரியாம இருக்கக்கூடிய சுரூபமும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி இருக்க முடியுமா? ஆனா திருஷ்டம் முடியும். புரணம் திருஷ்டம். தூரத்தயோ மனு வனஸ்பதி வஸ்துனோஸ்தத் பேதோ ந திருஷ்டி விஷயோபகதே தத்தே நஹ. ஒரு திருஷ்டாந்தம் காணிக்கிறார். தூரத்தமா ரெண்டு விருட்சங்கள் இருக்கு, ரொம்ப தூரமா ஒரு பர்வதத்துல ரெண்டு விருட்சங்கள், வனஸ்பதிகள். வனஸ்பதினா கொஞ்சம் பெரிய மரம், இந்த மாதிரி இருந்தா வனஸ்பதினு சொல்றது. சின்னது சத்தியம் கொஞ்சம் மேல இருக்குன்னா வனஸ்பதி. ரெண்டு இருக்கு, ஆனா ஒரே மரம் நமக்கு பிரமை ஏற்படுறது. இப்போ அந்த விருட்சத்தினுடைய சொரூபம் உங்களுக்கு தெரியாம இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விருட்சமா பறிச்சுன்னு தெரியறது இல்லையா? நல்ல ஒரு வனஸ்பதி விருட்சம் நிற்கிறது, ரொம்ப தூரம் நிற்கு பாருன்னு சொல்லுவோம். அதனால விருட்ச ஞானம் இல்லைன்னு தெரியாம சொல்ல முடியாது. நல்லா அழகா பார்த்துட்டு இருக்கும். ஆனா அது ரெண்டு மரம் உண்மையா பார்த்தா ஒரு மரம் இல்லை, ஆனா ரெண்டு மரமா உங்களுக்கு தெரியறதில்லை. இப்போ இதை வச்சு என்ன சொல்ல போறா? தூரத்தையோர் மனு வனஸ்பதி வஸ்துனோ தத் பேதோ ந திருஷ்டி விஷயோ அவகதேஜ தேனஹ. இந்த பேதம் என்ற ஒரு பொருள் இருக்கு, ரெண்டு வனஸ்பதி விருட்சம், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேதம் இருக்கு. இந்த பேதம்னா என்ன ஒரு கேள்வி. பேதம் என்ற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? இந்த பேதமும் வனஸ்பதி விருட்சம் ஒன்னா வேறையா? கேள்வி. பேதம் பின்னமா இல்லையா? இல்லையே சொல்லணும். இல்லைன்னா ரெண்டு, இது ஒரு மரம் இது ஒரு மரம், இதுக்கு ரெண்டுக்கு ஒரு பேதம் இருக்கு இல்லையா? இந்த பேதமானது இந்த விருட்சஸ்வரூபம் செப்பரேட். பேதம் ஒரு தனி ஒண்ணு கிடையாது, இல்லைன்னா அனவஸ்தா தோஷம் வரும். பேதம்னு பின்னம் சொன்னால் இன்னும் அதுக்கு மேல மேல கேள்வி வந்துட்டே இருக்கும். அதனால அனவஸ்தா தோஷம் வரும். அந்த அனவஸ்தா தோஷம் வராம இருக்கிறதுக்காக என்ன சொல்லணும்? இந்த ரெண்டு விருட்சத்துக்கு நடுவில் ஒரு பேதம் இருக்கு, இந்த விருட்சம் இது கிடையாது என்ற ஒரு பேதம். இந்த பேதம் என்ற அந்த பொருள், அந்த தத்துவம் விருட்சம் தான். பேதத்துக்கும் விருட்சத்துக்கும் பேதம் இல்லை, அது வேற. பேதம் இருக்கு என்ற பட்சத்துல வேதஞ்ச வேத்தியஞ்ச வினத்தி வேதகா என்றத அனவஸ்தா பரிகாரத்தினுடைய சம்பிரதாயம். அது இப்போ சொல்ல வேண்டாம், அதை அவரே மேல சொல்லுவார். இப்ப என்ன இந்த உதாரணம் எப்படி கொடுக்கிறாருன்னா, எதுக்கு நடுவில் பேதம் இருக்கோ அந்த பேதம் அதுதான். இந்த கீச்செயின் இருக்கு, இந்த புத்தகம் இருக்கு, இதுக்கு ரெண்டுக்கும் பேதம் இருக்கு. இந்த பேதம் எங்க இருக்குன்னா, வேதம்னா தனி ஒண்ணு கிடையாது, இந்த கீச்செயின் புத்தகம் அவ்வளவுதான். வேதம் ஒரு தனி மேட்டர் கிடையாது. இப்படி ஒரு பட்சம் இருக்கு, அது வச்சுன்னு உதாரணம் கொடுக்குறாங்க. விஷயம் முடிஞ்சு போச்சு.
ஏன்னா ரெண்டு வனஸ்பதிகள், அந்த வனஸ்பதிகளுக்கு இருக்கக்கூடிய பேதம் என்ன? பேதம்னா அந்த வனஸ்பதி தான். ரெண்டு மரம் இருக்கு, அந்த ரெண்டு மரத்துக்கும் இருக்கக்கூடிய பேதம் தான் என்ன? தனி வஸ்து கிடையாது, அந்த மரம் தான் பேதம். பேதம் ஒரு தனி ஒண்ணு கிடையாது. ஆனால் மரம் தெரியறது, பேதம் தெரியறது இல்லை. திருஷ்டாந்தம் ஆயிட்டா, ஒரே வஸ்துவனுடைய ஒரு ஸ்வரூபம் நன்னா தெரியறது, இன்னொரு ஸ்வரூபம் தெரியறதில்லை. ஒரே வஸ்து, அந்த பேதம் என்று தனி ஒண்ணு கிடையாது, அந்த மரம் தான். ஆனால் மரம் எனக்கு தெரியறது, பேதம் தெரியறதில்லை. இதோட ஒன்றும் மேல சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளவுதான். தூரத்தையோ நனு வனஸ்பதி வஸ்துனோ, வனஸ்பதி வஸ்துனா மரம் அர்த்தம். பேதோ ந திருஷ்டி விஷய, அந்த திருஷ்டிக்கு கண்ணுக்கு விஷயம் இல்லை. அவகதேத தேன, இந்த அவகதேத பேதே, அவகதேத பேதே தேன, புரணம் அஸ்புரணம் ரெண்டு கிடையாது, புரணம் தான் இருக்கு. புரணம் அஸ்புரணம் திருஷ்டம் சொல்றது இல்லையா? இந்த பேதம் தெரிஞ்சு போச்சுனால் அதுக்கப்புறம் புரணமும் அஸ்புரணமும் ரெண்டும் கிடையாது, புரணம் தான் இருக்கு. அது ஒரு உதாரணம். இன்னொன்னு, இந்த இது மாதிரி ஒரு இது பஞ்சதசியில் வருது. அத்தியேதர வர்க்க மத்தியஸ்த புத்திராத்தியன சப்தவது ஞாதே பானேபியபானம். இது படிச்சிருக்கீங்களா? அது ஆமா, அங்கெல்லாம் இப்படிதான் ஒரு கல்பித பேதத்தை வச்சுன்னு தான் சொல்லணும். வாஸ்தவிகமா இப்ப இந்த பேதத்துக்கும் விருட்சத்துக்கும் உண்மையான ஒரு பேதம் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு கற்பனைக்காக பேதம் சொல்லலாம், அவ்வளவுதான். அந்த அதுவும் அப்படிதான். அத்தியேத வர்க்க மத்தியஸ்த புத்திராத்தியன சப்தம், வேதாத்தியனம் பண்ற ஒரு குரூப், நம்மளுடைய புத்திரன் அது நடுவில் இருக்கான். இவாளெல்லாம் சேர்ந்து வேதம் படிக்கிறான். இந்த குரூப்ல இருந்து தன்னுடைய புத்திரனுடைய சப்தத்தை எனக்கு புத்திரனுடைய சப்தம் எப்படி இருக்கு, எப்படிப்பா வேதம் சொல்றா பாருங்க, சொன்ன ஒன்னும் தெரியல இல்லையே, ஏன் தெரியாம இருக்க, எல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கானே, என்ன சொல்றது? பானேபியபானம், தெரியறது ஆனா தெரியறதில்லை, பிரிச்சு தெரியறதில்லை அர்த்தம். அதுதான், அவ்வளவுதான். இங்கே இருந்தா ஆத்மஸ்வரூபத்துக்கிட்டும் அதுதான், பிரிச்சு தெரியறதில்லை, தெரியறது அகண்டானந்தமா தெரியறதில்லை. அஜ்ஞானத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல், அத்தியஸ்த விஷயங்களுடைய சம்பந்தம் இல்லாமல் தெரியறதில்லை. தெரியறது உண்டு, அவ்வளவுதான். இந்த உதாரணங்கள் அப்படியே போயிருக்கும். அடுத்தது, எத்ராபி தெய்வகதிதோ அதிரிக்த பாவோ ரூபா பிரதீதி விஷயா இதரத்திர ரூபே தத்ராபி அதோதகடனாந்தபி நாங்கபாவ சத்தியாதிரிக்த வகுதோ புனருக்த ரூபா. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அர்த்தம் சரளம் தான், ஆனா பதங்கள் கொஞ்சம் அவருடைய தனி சில வார்த்தைகள் எல்லாம் போட்டு கொஞ்சம் அன்வய கிளேசம் மாதிரி இருக்கு. எத்ராபி தெய்வகதிதோ அதிரிக்த பாவோ, எங்கேயாவது தெய்வம் யாதச்சிகமா அந்த அம்சங்கள் ரெண்டும் தனித்தனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன உதாரணத்துல ரெண்டு மரங்கள் அதனுடைய பேதம், இது தனித்தனி கிடையாதுன்னு தெரியாது. சரி இருக்கட்டும், எங்கேயாவது கொஞ்சம் தனித்தனி இருக்கு, தனி செப்பரேட்டா ரெண்டு அம்சங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தா கூட உங்களுக்கு அது தனி அம்சமா இருக்கணும் என்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஒரு அம்சம் தெரியாம இருக்கணும், ஒரு அம்சம் தெரியற மாதிரி இருக்கணும். என்ன நியமம் கிடையாது. என்ன நியமம் இருக்கிறது? என்ன, ஒரு அம்சம் தெரியாம இருக்கணும், ஒரு அம்சம் தெரிஞ்சுட்டு இருக்கணும். சாமானிய அம்சம் தெரியணும், விசேஷ அம்சம் தெரியக்கூடாது. இது ரைட். எந்த நியமம் இல்லை. தெரியக்கூடிய சாமானிய அம்சமும் தெரியாம இருக்கக்கூடிய விசேஷாம்சமும் அத்தியந்த பின்னமா இருக்கணும் என்றது கிடையாது. அவ்வளவுதான். எங்கேயாவது ரெண்டு வஸ்துக்கள் ரெண்டு அம்சங்கள் தனியா இருக்கோ இருந்தா கூட தனித்தனி இருக்கணும் என்ற நியமத்துக்கு அர்த்தம் இல்லைன்னு சொல்றாரு. அதுக்காக இந்த ஸ்லோகம். எத்ராபி தெய்வகதிதோஸ்தி அதிரிக்த பாவா, அதிரிக்த பாவகான பேதம் அர்த்தம். ரெண்டு அம்சங்களுக்கு பேதம் இருக்கு, அதிரிக்த பாவம் இருக்கு. ஞாதாம்சமும் அஜ்ஞாதாம்சமும். நான் சரளமா சொல்றேன், ரொம்ப தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போதுதான் பேசும். இந்த வார்த்தை எப்படி வச்சுக்கோங்க, ஞாதாம்சம் அஜ்ஞாதாம்சம், அதை வச்சு சொல்றது சௌகரியமா இருக்கு. இந்த ஞாதாம்சம் அஜ்ஞாதாம்சம்
ரெண்டு இருக்கணும் இல்லையா? இந்த ஞாதாம்சமும் அஜ்ஞாதாம்சமும் செப்பரேட்டா இருக்கணும் என்ற நியமம் இல்லை. ஒரு உதாரணமா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு உதாரணம் பார்த்தா செப்பரேட்டா இருக்கு, அது செப்பரேட்டா இருக்கு, இருந்தாலும் அந்த செப்பரேஷன் நமக்கு உபயோகம் இல்லை. பிரம்மத்தை சொல்றது அங்க செப்பரேட்டா இருக்கு, அவ்வளவுதான். எத்தனாபி தெய்வகதிதோஸ்தி அதிரிக்த பாவா, செப்பரேஷன் இருக்கு. ரூபா பிரதீத விஷயா இதரத்திர ரூபே, பிரதீத விஷயம் பிரதீத விஷயா ரூபா இதரத்திர ரூபே, ஞாதம் அஜ்ஞாதம். பிரதீத விஷயகமான ரூபம் அப்படின்னா ஞாதம் ரூபம் அர்த்தம். இதரத்திர ரூபேனா அஜ்ஞாதம் அர்த்தம். இதரத்திரா இன்னொன்னு இப்படி அன்வைக்கிறது பாருங்க. பிரதீத விஷயா ரூபா அப்படின்னா ஞாதமான அம்சத்தில் இருந்து இதரத்திர ரூபே அஜ்ஞாதமான அம்சத்துல என்ன இருக்கு? அதிரிக்த பாவகா அஸ்தி, செப்பரேஷன் இருக்கு. இருந்தாலும் தத்ராபி அங்கேயும் அபோத கடனாம் பிரதி நான்கு பாவஸ்ய அதிரிக்த வபுஷோ அபுனருக்த ரூபா. இந்த கடினமான வார்த்தை அவ்வளவுதான், விஷயம் சரளம். அபோத கடனாம் பிரதி நான்கு பாவ, அபோத கடனா அதிஷ்டானத்தை அபோதமா பண்ணி வைக்கணும். அபோதத்தை கடனம் பண்ணணும். உங்களுக்கு ஒரு அம்சம் தெரியாம இருக்கணும்னு சொல்றது இல்லையா? எதுக்கு? பிரமம் நடக்கணும்னா அதிஷ்டானத்தினுடைய ஒரு அம்சம் தெரியாம இருக்கணும் சொல்றது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும்? சரி, வாஸ்தவம் தெரியாம இருக்கணும். எல்லாம் பூர்ணமா தெரியறதுன்னா அத்தியாசம் நடக்காது. தெரியாம இருக்கணும், ரைட், ஒதுக்குறோம். தெரியாம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அஜ்ஞானத்தை அங்க போய் கடனம் பண்ணணும். அதுக்காக ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பிரம்மத்துல கொண்டு போய் அஜ்ஞானத்தை எங்க கொண்டு போய் வைக்கிறது? பதம்சத்துல வைக்க முடியுமா? முடியாது. இதம்சத்துல வைக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஆனந்தாம்சத்துல வைக்க முடியுமா? அதுவும் முடியாது. அகண்ட ஆனந்தாம்சத்துல கொஞ்சம் அகண்ட அம்சத்துல கொண்டு போய் வைக்கலாம், சொன்ன இல்லையா? அஜ்ஞான கடனம், அபோத கடனம். அபோதம்னா அஜ்ஞானம். அஜ்ஞானத்தை அங்க கடனம் பண்ணணும். எங்க அதிஷ்டானத்துல ஒரு இடத்துல கொண்டு போய் அஜ்ஞானத்தை வைக்கணும். எங்க அது சூட் ஆகுமோ அங்க கொண்டு போய் வைக்கணும் இல்லையா? எப்படியாவது புரிய வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். சாதாரண விஷயம். ஏன்னா அந்த லைன்ல இருந்த அர்த்தம் கிடைச்சாதான் நமக்கு திருப்பி அது ஞாபகம் வரும். இல்லைன்னா ஸ்லோகம் படிச்ச புக்கு மூடி ஒரு 10 நிமிஷம் உபன்யாசம் பண்ணி அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரியாம போயிடும். திருப்பி அந்த ஸ்லோகம் படிச்சா அர்த்தமாக இருக்கணும் இல்லையா? தத்ராப்பி அபோத கடனாம் பிரதி நான்கு பாவஸ்தியா, அஜ்ஞானத்தை கொண்டு போய் கடிப்பிக்கிறதுக்கு எங்கேயாவது அதிஷ்டானத்துல இடத்துல போய் கொண்டு போய் கடிப்பிக்கிறதுக்கு அங்கபாவ சத்திய நாஸ்தி. அங்கபாவம்னா உபயோகம் அர்த்தம், உபகாரம். அந்த அங்கபாவா நாம உபகாரா, யூசேஜ் அர்த்தம். எதுக்கு யூசேஜ் இல்லை, எதுக்கு உபகாரம் இல்லை? எங்க அஜ்ஞானத்தை கடனம் பண்ணணுமோ அது அந்த அம்சம் செப்பரேட்டா இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் வருத்தம், அதாவது அனாவசியம். வாஸ்தவிக பேதம் இருக்கணும் என்றது இல்லை. அதிஷ்டானத்துக்கு 2 அம்சமா பிரிச்சு இந்த ஒரு அம்சம் இந்த ஒரு அம்சம், இந்த அம்சம் இதுல இருந்து செப்பரேட் ஆயிருக்கு, இந்த அம்சத்துல அஜ்ஞானம் இருக்கிறது, அப்படி இல்லை, அனாவசியம். இந்த அம்சத்துக்கு இந்த அம்சத்துக்கும் ஒரு கால்பனிக பேதம் இருந்தா போதும், வாஸ்தவமான பேதம் நமக்கு அவசியம் இல்லை. அது சொல்ற அபோத கடனாம் பிரதி ந அங்கபாவஸ்தியா அதிரிக்த வபுஷா. நீங்க அதிரிக்தமா வச்சிருக்கக்கூடிய அந்த அம்சத்துக்கு அதிஷ்டான அம்சம் இருக்கு, அஜ்ஞாத அம்சமா நீங்க பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அபுனருக்த ரூபா. அபுனருக்த ரூப வார்த்தைக்கு அப்புறம் அர்த்தம் சொல்றேன். அபுனருக்த ரூபம் ஞாதாம்சம் அர்த்தம், சாமானிய அம்சம் அர்த்தம். அங்கவோ தத்ராப்பி அபோத கடனாம் பிரதி அங்கபாவ தஸ்யாதிரிக்த வபுஷா. அதிரிக்தமா நீங்க பிரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அம்சத்துக்கு அபுனருக்த ரூபா சத்திய பேதா அனாவசியகா. வாஸ்தவிக பேதம் உங்களுக்கு சொல்லணும் என்ற ஒரு நியமம் இல்லை, காற்பனிகமா இருந்தா போதும். அப்படிதான் தெரியுது. இப்போ எல்லா இடத்துலும் தெரியுது, தெரியாம இருக்குன்னா தெரியாம இருக்கிற ஒரு பார்த்து ஒண்ணு வேற,
தெரியக்கூடிய பார்க்கணும். வேற எப்படி கிடையாது, ஒண்ணுதான் ரெண்டு விதமா இருக்கு. ஒரே வஸ்து இப்போ வேத ரூபேன அந்த விருட்ச வனஸ்பதி வேதம் இருக்கு இல்லையா, விருட்ச ரூபேன வேத ரூபேன, வேதம் என்றது ஒரு தனி பொருள் கிடையாது. வேதத்துக்கும் விருட்சத்துக்கும் உண்மையான வேதம் இல்லை. ஆனா வேதமா பாக்குறது விருட்சமா பாக்குறது ரெண்டும் பார்வை அவ்வளவுதான். விருட்சமா பார்க்கும் பொழுது வேதம் தெரியாமல் இருக்க, வேதம் தெரியும் பொழுது வேதமும் தெரியுது விருட்சமும் தெரியுது. வேதம் தெரியாது விருட்சம் தெரியாம இருக்கு, அப்படி இருக்க முடியாது. விருட்சம் தெரியறது ஆனா அது சாமானிய அம்சம். வேதம் தெரியாது விருட்சம் தெரியும், அப்படி இருக்கலாம். வேதம் தெரியும் விருட்சம் தெரியாம இருக்கு, அப்படி இருக்க முடியாது. அதனால இதுல இருந்து இருக்க ஒரு ஒரு பேச்சுக்காக ஒரு வேதம் இருக்கணும், கால்பனிக வேதம் சொல்லலாம், அது இருந்தா போதும். இதனால என்ன வசதோபயோகம் என்னன்னா, ஆத்மாவுக்கிட்ட வேதம் இருக்கா, ஞாதாம்சம் அஜ்ஞாதாம்சம் எல்லாம் செப்பரேஷன்ஸ் ஆத்மாவுக்கிட்ட இருக்கான்னு கேட்டா, உங்களுக்கு பிரமை நடக்கிறதுக்கு தேவையான செப்பரேஷன்ஸ் இருக்கு. வியாபகாரிகமா எல்லாம் ஒத்துண்டு பிரம்மத்தை உபாதனம் பண்றதுக்கு கஷ்டம் இல்லை. வாஸ்தவிக வேதம் இருக்கணுமேனு கேட்டா தேவையில்லை. இதுக்காக லௌகிகமான உதாரணங்கள் நிறைய எடுத்து காமிக்கணும். இத அபுனருக்த ரூபான்னு இருக்கு இல்லையா வார்த்தை, அந்த வார்த்தை எப்படி வந்தது வாஸ்தவம் அபுனருக்தம். அந்த வார்த்தை எப்படி வந்தது? அபுனருக்த ரூபா அஸ்யா அஜ்ஞாதாம்சஸ்யா, ஞாதாம்சம் என்ற அர்த்தத்துல அபுனருக்த ரூபம் பதம் வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்கார்.